ஸோ நம்ம இன்னைக்கு ஃபங்க்ஷன்ஸ் பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நம்ம செட் ஏறி பார்த்துட்டு இருந்தோம்ல. ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஷின் 2018 கேட்ட கொஷின் டிஸ்கிரைப் பண்ணுறேன். ஸோ இந்த இருக்கிற கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வென் டயக்ராம் போட்டு சால்வ் பண்ணோம், ஓகேவா? பட் ஆனால் என்ன அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம டேக் ஒரு ஃபார்முலாவே இருக்குது, அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணோம். ஸோ அது அந்த அது ஒரு ஷார்ட்கட் ட்ரிக் மாதிரி ஃபார்முலா மெத்தட்னு வச்சுக்கோம். அது ரொம்ப காம்ப்ளிகேட் ப்ராசஸ் வச்சு கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு என்ன சொல்லியிருக்காங்க, இந்த சர்வே வேர் 100 ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்போர்ட்டட். ஒரு சர்வேல 100 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ யூனிவர்சிட்டி சைட் 100. அந்த நம்ம மேக்ஸ் பிடிச்சிருக்கு, பிஸ்னஸ் பிடிச்சிருக்கு, லிட்ரேச்சர் பிடிச்சிருச்சுலாம் எழுதணும். N of A என்ன 32 கொடுத்துருக்காங்க. 30 ஸ்டூடெண்ட்ஸ் total like mathematics and 30 students like business and 30 students liked literature. Moreover, 7 students like both mathematics and literature. Okay. Mathematics, business, literature, MBL னு எடுத்துப்போம், ஓகேவா? ஸோ moreover 7 students like both mathematics and literature படிச்சோம். அண்டுங்கிறப்ப intersection 7 students and 10 students like both mathematics and business. என்ன அப்படின்னா 7. 8 students like both business and literature. ஓகேங்களா? 5 students like all the 3 subject. Number of people exactly 1 subject மட்டும் கேட்குறாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம், ஓகே? ஸோ என்ன வேணும், N of A. வாட் இஸ் N of A? இது 1. 32 + 38 + L ஏன்னா 3 செட்டையும் ஆட் பண்ணணும். மைனஸ் 2 டைம்ஸோட இன்டர்செக்ஷன் 2 × 7 minus 2 × 7 minus 2 × 8 plus 3 × 5, which is nothing but 32 + 38 என்னங்க வரும், 32 + 8ங்கிறது 40 வரும், 40 + 30 70 வரும், 70 + 30 100 வரும். இங்கே பார்த்தீங்கன்னா 7 2s are 14, 7 2s are 14, 8 2s are 16, 14 + 14 வந்து 28 வரும், 28 + 16 அப்படிங்கிறப்ப 38, 44 வரும், -44 + 15. இதை சிம்பிளிஃபை பண்ணுறப்ப 100 -44 + 55 அப்படிங்கிறது 34 29 வரும். 100ல் 29 போயிடுச்சு அப்படின்னா 71. பட் திஸ் இஸ் நாட் யுவர் ரைட் ஆன்சர். Seven students like both mathematics and literature. 10 students like both mathematics and business. 10 students, okay. அப்படின்னா இங்கே 2 × 10 வரும். அப்படின்னா 10 2s are 20 minus 7 2s are 14, 10 2s are 20, 8 2s are 16, 20 36 40 50, -50 + 15 வரும். which is nothing but 100 minus 35, which is nothing but 65. அது அவங்களோட கரெக்ட் ஆன்சர், ஆப்ஷன் பி, ஓகேங்களா? இதை வென் டயக்ராமாக கூட போடலாம். என்ன, ஃபஸ்ட் யூனிவர்சல் செட் எழுதியிருப்ப 100 இருக்காங்கன்னு, அண்ட் தென் மேக்ஸ் செட்டு, பிஸ்னஸ் செட்டு, லிட்ரேச்சர் செட். மேக்ஸ் செட்டில் ஒரு 32 பேர், பிஸ்னஸ் செட்டில் ஒரு 38, லிட்ரேச்சரில் ஒரு 30. எம்முக்கும் பிக்கும் எம்முக்கும் எல்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்குது, அது பெருசாக போட்டிருக்கோம். சரி, எம்முக்கும் பிக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 10 இருக்குது, பிக்கும் எல்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 8 இருக்குது. இந்த இன்டர்செக்ஷன் பார்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 வருது, தெரியாது நீங்கள் போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஒன்லி ஏதாவது 1 மட்டும் கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 3த்தையும் ஆட் பண்ணுங்கள், 3 செட்டையும் ஆட் பண்ணுங்கள். 32 + 38 + 30, நமக்கு 1 தான் வேணும். அப்புறம் இன்டர்செக்ஷனில் மைனஸ் பண்ணணும். இந்த இன்டர்செக்ஷன் எல்லாமே 2 டைம்ஸ் மைனஸ் பண்ணணும். எப்படின்னா எம் வந்து பியோட இன்டர்செக்ட் ஆகிருக்கு, எல்லோட இன்டர்செக்ட் ஆகிருக்கு, அந்த எல்லா இன்டர்செக்ஷனையும் எடுக்கிற, ஓகேங்களா? அதனால் 2 டைம்ஸ்
2 டைம்ஸ் 10 + 7 + 8 போடுங்க. அதுக்கப்புறம் ப்ளஸ் இந்த செக்ஷனில் எடுத்துட்டேன். ஸோ அதனால் இந்த சென்டர் பார்ட் வந்து எங்கேயுமே இருக்காது. அதனால் அந்த பார்ட் வந்து ஆட் பண்ணியிருக்கணும் 3 டைம்ஸ். ஸோ 3 × 5. அதனால் இதான் வென் டயக்ராம் மெத்தட். இவ்வளோதான். ஸோ இதே மாதிரி நம்ம இன்னொரு மாடல் கொஸ்டின் பார்த்துருப்போம். அந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அதே இந்த ஃபார்முலா வச்சு போட்டு பாருங்கள். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம ஃபங்க்ஷன்ஸ் போடுவோம். லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா ஃபங்க்ஷன்ஸ் பார்த்தோம், ரைட்? ஃபங்க்ஷன்னா என்ன? இட் இஸ் அ மேப்பிங் ஆஃப் 2 செட்ஸ், நான் எம்டி செட்ஸ் சொல்ல போனால். அந்த அதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன ரூல் அப்படின்னா, நம்மளுக்கு எல்லா டொமைனில் இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸ்க்குமே கண்டிப்பாக ஒரு இமேஜ்னு ஒன்று இருக்கணும். அதே மாதிரி ஒரு யூனிக் இமேஜாக இருக்கணும். ஒரு எலமெண்ட்டுக்கு போய் 2 இமேஜ்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் ஃபங்க்ஷன்னு பார்த்தோம். ஓகேங்களா? வேறு டொமைன்னா என்ன, டொமைன்னா என்ன, கோட் டொமைன்னா என்னென்னு பார்த்தோம். இப்போ நம்ம எடுக்கக்கூடிய செட்டு தான் நம்ம வந்து டொமைன்னு சொல்லுவோம். அதுக்கு மேப் ஆகக்கூடிய செட்டு கோட் டொமைன்னு சொல்லுவோம். அதில் எந்தெந்த எலமெண்ட்டில் மேப் ஆகிருக்கோ அதை ரேஞ்சுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறமேட்டி இந்த சைடு வந்து கோட் டொமைனில் இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் ப்ரீ இமேஜஸ் ஆஃப் அந்த எலமெண்ட்னு சொல்லுவோம். இது வந்து இமேஜஸ் அப்படின்னு அந்த ரேஞ்சில் இருக்கிறதெல்லாம் இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். அண்ட் தென் வந்து ரேஞ்ச் வந்து இஸ் சப்செட் ஆஃப் கோட் டொமைன் அப்படிங்கிற பாயிண்ட்லாம் பார்த்தோம். ஓகேங்களா? இவ்வளோ தான் பார்த்தோம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது, பட் நம்மளுக்கு கேல்குலஸ் பார்ட்லாம் போகிறப்ப சால்வ் பண்ணுறப்ப கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம். ஓகேங்களா? ஸோ என்னோட ஃபஸ்ட்டு டைப் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். கான்ஸ்டன்ட்னா என்னங்க? ஸோ ஆக்சுவலி கான்ஸ்டன்ட்னா என்ன அப்படின்னா மாறாமல் அப்படியே இருக்கிறது. கான்ஸ்டண்ட்டாக அவனோட மார்க்ஸ்லாம் கான்ஸ்டண்ட்டாக அப்படியே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ மாறாமல் இருக்குது. அதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்து எந்த வேல்யூ கொடுத்தாலும் மாறாமல் அப்படியே இருக்குது. சிங்கிறது இஸ் அ கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. கான்ஸ்டன்ட் வேரியபிள் உங்களுக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ கிராஃபிக்கலாக வரைகிறப்ப என்ன அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இப்போ f(x) = 2ன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா கான்ஸ்டன்ட்ங்கிறது ஒரு நம்பர்ஸ் நம்ம சொல்லியிருப்போம். ஸோ ஃபங்க்ஷன் வந்து 2ன்னு இருக்குது. இப்போ f(0) போட்டிங்க அப்படின்னாலும் ஃபங்க்ஷன் 2 தான். f(1) போட்டாலும் ஃபங்க்ஷன் 2 தான். f(100) போட்டால் கூட ஃபங்க்ஷன் 2 தான். இல்லை நீங்கள் f(-10) போட்டால் கூட ஃபங்க்ஷன் 2 தான். ஏன்னா எல்லா இடத்துலையும் ஃபங்க்ஷன் ஒரே மாதிரி இருக்குது. ஸோ உங்களோட கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனோட கிராஃப் இப்படி இருக்கும். சப்போஸ் இது 1 இது 2ன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு 1 2 3 போய்கிட்டே இருக்கும். எக்ஸாக்டாக போய்கிட்டே இருக்கும். இது ஆரிஜின். ஸோ உங்களோட ஃபங்க்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி ஒரே லைனாகவே இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட டொமைன் என்னவாங்க இருக்கும்? எல்லா ரியல் நம்பர்ஸ்க்குமே இந்த ஃபங்க்ஷன் இருக்கும். ஏன்னா எல்லா ரியல் நம்பர்ஸ்லையுமே ஃபங்க்ஷன் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரேஞ்ச் பாருங்களேன். ரேஞ்சுங்கிறது என்ன? இந்த ஃபங்க்ஷன் வந்து எங்கெங்கெல்லாம் மேப் ஆகிருக்கோ அது ஒரு செட்டு, அந்த செட் ப்ராக்கெட்லாம் இருக்கும் ரேஞ்ச் எழுதுறப்ப. ஓகேங்களா? இந்த ஃபங்க்ஷன் எங்கெங்கெல்லாம் மேப் ஆகிருக்கோ இப்போ பாருங்கள். இந்த ஃபங்க்ஷன் ஆக்சுவலாக நம்ம இதை வரைகிறப்ப ஹோல் இன்டீஜர்ஸ்னு வச்சுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே இந்த 2ங்கிற பாயிண்டில் தான் மேப் ஆகுது. ஸோ ரேஞ்ச் வந்து 2. இந்த f(x) = 2. அப்போ f(c) க்கு வந்து ரேஞ்ச் வந்து c. ஸோ ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன சொல்லலாம்? இங்கே பாருங்கள், என்ன தான் பண்ணணும் இந்த சிங்கிற ஒரே ஒரு இது மட்டும் தான் ரேஞ்சில் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா range of a constant function is singleton set. If a function is a singleton set. Okay ma? Okay. Oh shit. அடுத்து நம்ம பார்க்க போறது ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஐடென்டிட்டினா என்ன? நம்ம ஐடென்டிட்டி ரிலேஷன் பார்த்தோம், ஐடென்டிட்டி எலமெண்ட் சொல்லி கொடுத்தோன்னா. ஸோ ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படியே அதே ஃபங்க்ஷனே வருது. ஃபார் எக்ஸாம்பிள் நீ 1ங்கிற ஒரு எலமெண்ட் எடுத்து மேப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. அது கரெக்டாக 1K மேப் ஆகும். 1,1 அந்த ரிலேஷன் 1 related to 1 2 related to 2 அப்படின்லாம் சொன்னாங்க. அதனால் f(x) = x ஆகும் ஃபார் ஆல். சரி உங்களுக்கு வேணாம். ஃபங்க்ஷன் ஒருவேளை 0வா இருந்துச்சுன்னா 0க்கு மேப் ஆகும், 1ஆ இருந்துச்சு அப்படின்னா 1க்கு மேப் ஆகும், 2ஆ இருந்துச்சுன்னா 2க்கு. ஸோ இந்த உங்களோட ஐடென்டிட்டி ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கிராஃப் இப்படி இருக்கும். ஆக்சுவலாக நெகட்டிவ் நம்பர்ஸ்க்கு நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்படி இருக்கும். உங்களோட ஒரு ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபங்க்ஷன் 1 போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 வரும்.
எஃப் ஆஃப் 2 போட்டிங்கன்னா 2 வரும், எஃப் ஆஃப் 100 போட்டிங்கன்னா 100 வரும். அதே நம்பர் எந்த நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பர் வந்துட்டு இருக்கும். ஸோ அது மாதிரி வந்துச்சு அப்படின்னா எஃப் ஆஃப் -10 பார்த்தீங்க அப்படின்னா -10 வரும். ஸோ நீங்கள் என்ன நம்பர் கொடுக்குறீங்களோ அதே நம்பர் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதோட டொமைன் வந்து எல்லா ரியல் நம்பர்ஸ்க்கும் இதை கண்டிப்பாக உங்களால் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இதோட டொமைன் வந்து ரியல் நம்பர்ஸ். இதோட ரேஞ்ச் பாருங்கள் என்னவா இருக்கும், அதே எலமெண்ட்ஸ் தான் வரப்போகுது, என்ன நம்பர் கொடுக்குறது அதே நம்பர் தான் வரப்போகுது. ஸோ இதோட ரேஞ்சுமே என்னென்னா ரியல் நம்பர்ஸ் தான். ஓகேங்களா, இது மாதிரி ஒரு செட்டு ஒரு நம்பர் மட்டும் வரும்னால சொல்ல இயலாது. ஓகேங்களா, இதுதான் ஐடென்டி ஃபங்க்ஷன், இதுதான் கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட்டு